கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. 2 பேதுரு 1வது அதிகாரம் 3-4 வசனத்தை நம்ம வாசிச்சு இன்னைக்கு தியானிப்போம். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருனதும் அன்றி, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்துல ஒரு பகுதியை நான் கோடிட்டு காண்பிக்க விரும்புறேன். யூ மே பிகம் பார்ட்டேக்கர்ஸ் ஆஃப் த டிவைன் நேச்சர். அதாவது தேவனுடைய திவ்ய சுவாபத்திற்கு நீங்கள் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு தான் அநேக வாக்கு தத்தங்களை தேவன் நம்ம கொடுத்திருக்கிறார். என்ன வாக்கு தத்தம்னா, இந்த உலகத்துல ஜீவனம் பண்றதுக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்க வாக்கு தத்தம். அப்புறம் தேவ பக்தியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் தந்திருக்கிற வாக்கு தத்தங்கள். அந்த வாக்கு தத்தங்களை நாம் உறுதியாக பிடித்து கொண்டு அவர் பேர்ல ஒரு விசுவாசமும் நம்பிக்கையும் இருக்கும் பொழுதுதான் நம்ம சந்திக்கக்கூடிய அநேக பிரச்சனைகள்ல நாம தேவனுக்காக நிற்க முடியுது. அவருடைய வார்த்தைகள் மேல் உள்ளதான விசுவாசம் அசைக்கப்படும் பொழுது நாம் பின்மாறி போயிட முடியும், சோர்ந்து போயிட முடியும். ஆக நாம இதுல ஒன்றை நம்மளாம் ஞாபகம் வச்சுக்கணும். தேவனுடைய விருப்பம் நம்மை குறித்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட திவ்ய சுவாபம் உள்ளவராக இந்த பூமியில வாழ்ந்தாரோ, அதே மாதிரி நாமும் இந்த பூமியில அவருடைய தெய்வீக சாயலை அடைய வேண்டும் என்பதுதான். எனவே இன்றைக்கு அடிக்கடி நாம என்ன தியானிப்போம் அப்படின்னாக்கும், சத்தியத்தில் 2 பகுதி இருக்கு, டூஸ் அண்ட் டோன்ட் டூஸ். அதாவது எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல அதிகமா நம்ம கவனம் செலுத்துறோம். பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, எச்சியோடு பார்க்கக்கூடாது, கோவப்படக்கூடாது, இதெல்லாம் நிறைய டோன்ட். விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாது, பிள்ளை சுனியம் அல்லது சாத்திரம் சம்பிரதாயம் பார்க்கக்கூடாது, இப்படி நிறைய கூடாதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். வேதத்துல இன்னொரு பகுதி எப்படி இருக்குனாக்கும், இதை விட்டு ஓடு, இதை நாடு அப்படின்னு எழுதியிருக்கு. இப்போ ஓட வேண்டிய பகுதி அல்லது செய்யக்கூடாத பகுதிகளை அதிகமா தியானிக்கிற அளவுக்கு நாம செய்ய வேண்டிய அடைய வேண்டிய பகுதிகளை நாம் யோசிக்கிறது இல்லை. ஆண்டவர் அவர் பாவம் செய்யாத பரிசுத்தர் மாத்திரமல்ல, அவர் புனிதர், ஹோலி என்று எழுதியிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஹோலிங்கிற வார்த்தைக்கு சின்லெஸ் அப்படின்னு மட்டும் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள நான் அடைக்க விரும்பல. அது பாவமில்லாத ஒரு வாழ்க்கை மாத்திரமல்ல, அவர் அன்பும் இரக்கமும் மனதுருக்கமும் உள்ள நன்மை செய்கிற தேவன். நான் இன்னைக்கு ஆச்சரியமா நான் பார்க்கிற விதம் என்னன்னா, இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ள பல குரூப் இருக்கு, ஏராளமான பிரிவுகள் இருக்கு. பெந்தகோஸ்தே, புரொட்டஸ்டன்ட், ஆர்சி, ஆர்த்தோடாக்ஸ் அப்படிலாம் நிறைய பார்க்கிறோம். ஆனா பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் இன்னும் உபதேச ரீதியாக சரியான உபதேசத்தை அறியாதவர்கள் கூட, இன்னும் ஒரு சரியான ஒரு மனம் திரும்புதல் ரட்சிப்புல வராதவங்க கூட, பொதுவா கிறிஸ்தவர்களுக்குள்ள பார்க்கக்கூடிய ஒரு நல்ல குணாதிசயம் என்னன்னா, அவர்கள் இரக்கம் உள்ளவர்களா இருப்பாங்க, உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை உள்ளவங்களா இருப்பாங்க. நான் பெரும்பாலும் பார்த்திருக்கிறேன், ஆர்சியில உள்ளவங்க, பண்ணை தெரசான்னு சொல்லுவாங்க, இந்தியாவில் கல்கத்தால அவங்க நிறைய ஆசிரமங்களை நிறுவி அனாதைகள், திக்கற்றவர்கள், அவங்களுக்கெல்லாம் ஒரு தாயாக இருந்திருக்காங்க. அவர்கள் வாழ்க்கையில எவ்வளவு தூரம் ஆண்டவருடைய ஒரு தேவனுடைய சாயலை பிரதிபலித்திருக்காங்கிறத நம்ம பார்க்கணும். அது மாதிரி நிறைய கேத்தலிக்ஸ்ல கூட நிறைய பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், முதியோர் இல்லங்கள், அனாதை இல்லங்கள் இப்படிலாம் ஒரு சமூக சேவையை செஞ்சிருக்காங்க. என்னன்னா, தேவனுடைய அந்த தேவன் பேர் உள்ள அன்பையும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டிய பகுதியில அவர் குறையா இருக்கிறாங்க. ஆனா இன்னொரு பகுதியில மனிதரிடத்துல அன்பு கூறக்கூடியதான ஒரு பகுதியில அவங்க ரொம்ப நல்லாவே இருக்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான காரியம் தான். ஏன்னா இன்னைக்கு எங்க பார்த்தாலும் கிறிஸ்தவர்னா அவங்க கொஞ்சம் இறக்க குணம் உள்ளவங்க அப்படிங்கிற ஒரு பொதுவான அபிப்பிராயம் எல்லார்ட்டையுமே இருக்கு. சரி, இப்ப நான் தியானிக்க விரும்புறது என்னன்னா, தேவன் இந்த பூமியில எப்படி இருந்தார்
அவர் மிகவும் மனதுருக்கம் உள்ள தேவனா இருந்தார். He was a compassionate God. ஆகாரின் கண்ணீரை காண்கின்ற தேவன் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. நம்ம ஆதியாமத்துல வாசிக்கிறோம். எசாயா 66 என்று கூட வாசிப்போம். அதாவது தேவன் ரொம்ப பெரிய தேவன் தான் 66:2. ஆனாலும் கூட ஆவியில நொறுங்குண்டு மனதுல தாழ்மையா இருக்கிறவங்கள தான் நோக்கி பார்ப்பேன் அப்படின்னாரு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ குறித்து நம்ம வாசிக்கிறோம். அவரு நிறைய இடங்கள்ல அவரை பார்த்து கண்ணீர் விட்டவங்களுக்கு அவர் மனதுருகுகிறவராக இருந்தார். நான் பார்த்துருக்கிறேன். அதாவது அவருடைய சமூகத்துல வந்து கண்ணீரோடு வந்தவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் வந்து இரக்கம் காட்டி இருக்கிறார். நான் 2-3 உதாரணத்தை சொல்றேன் பாருங்க. அதாவது பாவத்துல வாழ்ந்த ஒரு பெண் தன்னுடைய பாவத்தை உணர்ந்து ஒரு நொறுங்குண்ட இருதயத்தோடு கூட அவரிடத்துல வரும் பொழுது நம்ம வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 7வது அதிகாரம். அவள் அழுகிறாள் தேவனுடைய ஆண்டவருடைய பாதத்துல. லூக்கா 7வது அதிகாரம். ஒரு பரிசேயர் கேட்டுக்கொண்டது நிமித்தம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய வீட்டுல போய் போஜனம் பண்ண போறாரு 36க்கு பின்னாடி. அந்த ஊர்லயே ரொம்ப எல்லாருக்கும் நல்லா தெரிந்த ஒரு பாவியாகிய ஒரு பெண். 37ல வாசிக்கிறோம். There was a woman in the city who was a sinner. பாவியை அப்படின்னா ஒரு பாவி தான் அந்த ஊர்ல இருந்திருப்பாங்களா? எல்லாருமே பாவிகள்னு வேதம் சொல்லுது. ஆனா பிரத்யட்சமா பைபிள் எழுதியிருக்கு பாருங்க. அந்த 37வது வசனம் வாசிங்க. அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். பாருங்க, இங்க அந்த பெண் வந்து அவருக்கு பின்னாடி நின்று இங்க வாசிக்கிறோம். அண்ட் ஸ்டாண்டிங் பிஹைண்ட் ஹிம், முன்னாடி கூட வரல, அட் ஹிஸ் ஃபீட், அவருடைய பாதத்தண்டையில வீப்பிங், அவள் அழுகிறாள். அவள் பாவி என்று வெளியரங்கமாக தெரிந்தாலும் எல்லாரும் இருக்கக்கூடிய இடத்துக்கு அவள் வந்தால் அவளுக்கு ஒரு எவ்வளவு நிந்தையும் ஒரு அவமானமும் இருக்கும். ஆனாலும் கூட அவள் உண்மையிலேயே அந்த பாவத்தை விரும்பி செய்கிறவள் கிடையாது. எப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தத்துக்கு அவள் ஆளாகி இப்படிப்பட்ட ஒரு பாவி என்று பெயர் எடுத்தாலோ தெரியாது. அல்லது ஒருவேளை விரும்பி பாவத்தில் விழுந்திருந்தாலும் இப்பொழுது அவள் உள்ளம் உடைந்து ஆண்டவரிடத்துல வருகிறாள். நம்ம எசாயா 66:2 வாசிக்கிறது போல, அது நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை தேவன் புறக்கணிக்கிறது இல்லை அப்படின்னு வாசிக்கிறோம். அப்ப அவருடைய உள்ளம் உடைந்து ஆண்டவரிடத்துல வந்து அழுகும்போது அந்த சிறியன் இடத்துல அவர் இரக்கம் பாராட்டி அவர் என்ன சொல்றாருன்னா, பின்னாடி அந்த அந்த வசனத்துல வாசிங்க பாருங்க. 48வது வசனம் வாசிப்போம். அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். I say to you, her sins which are many have been forgiven. அவளுடைய அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவரை விருந்துக்கு அழைத்து சீமோன் இடத்துல சொல்லுகிறார். சொல்லிட்டு, சிறியே உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, யுவர் சின்ஸ் ஹவ் பீன் ஃபர்கிவன். அப்ப பாருங்க, அவ வேற எதுவுமே சொன்னதாகவோ கேட்டதாகவோ வேண்டுனதாகவோ இல்லை. அந்த நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயம், அவளுடைய இருதயத்தை பார்க்கிறாள். அவள் வந்து ஏதாவது கேட்கிறாளா, ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்க, ஏதாவது வேண்டுதல் செய்தாக கூட அங்கே எழுதப்படவே இல்லை. அவள் அழுதாள். அவருடைய பாதத்துல வந்து அவர் அப்படியாக தன்னுடைய இருதயத்தை ஊட்டுகிறாள். அப்படித்தான் சொல்லணும். அவ வந்து வாசனை திரவியத்தை ஊத்தினாள் அப்படின்லாம் சொல்றதை விட ஆக்சுவலா அவர் தன் இருதயத்தை ஊற்றி விட்டாள். ஸோ ஆண்டவர் வந்து அந்த இடத்துல இறக்கப்பட்டு உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுமா நீ போ அப்படிங்கிறாரு. அதே மாதிரிதான் நம்ம விபச்சாரத்துல பிடிபட்ட ஒரு ஸ்திரீயை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அவள் இங்கே அழுது கொண்டு நின்றாள் என்று வாசிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷத்துல 8வது அதிகாரத்துல 9வது வசனம் வாசிங்க. 9லிருந்து. அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல்
ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். பாருங்க, இந்த ரெண்டு பேருமே அவர்களுடைய அந்த நிர்பந்தமான நிலைமையை பார்க்கிறார். அவங்க ரெண்டு பேருமே ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்க அப்படின்லாம் சொல்லவே இல்லை. அவன் அந்த இருதயத்தை பார்க்கிறார். அவருடைய உடைந்த உள்ளம், நொறுங்குண்ட ஆவி. அதை பார்த்துட்டு அப்படியே அவங்களுக்கு வந்து உன் பாவம் மன்னிக்கப்பட்டது போ, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது போ அப்படிங்கிறார். அவர்களுடைய இருதயத்தின் பாரங்கள் எல்லாம் அவர்கள் பாவத்தோடு இருக்கிற அந்த உணர்வோடு கூடவே அவரிடத்துல வந்தார்கள். தே ஆர் கண்ட்ரைட் இன் தர் ஸ்பிரிட், நொறுங்குண்ட ஒரு இருதயம். சோ அந்த நறுங்குண்டதுமான இருதயத்தை தேவன் ஒரு காலம் புறக்கணிக்கிறதே இல்லை. அப்புறம் வந்து யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 35வது வசனம் வாசிங்க. யோவான் 11:35. இயேசு கண்ணீர் விட்டார். போதும். பாருங்க, இந்த இடத்துல இயேசு கண்ணீர் விட்டான்னு எழுதியிருக்கு. முதல்ல எல்லாம் சிறிய கண்ணீர் விட்டான்னு பார்ப்போம். நான் அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா, அந்த 11:35 வந்து இயேசு கண்ணீர் விட்டார்னு எழுதியிருக்கு இல்லையா? அதுக்கு முந்தி 32:33 வாசி. 32:33. இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றாள். அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து, அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே, வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். பார்த்தீங்களா, இந்த இடத்துல இயேசுவே அழுகிறார். அதாவது அவர் எப்படி இந்த பூமியில வாழ்ந்தார்னா, அவர் மற்றவருடைய அந்த கண்ணீரை காணும்போது அவரும் அப்படியே உடைக்கப்படுகிறத பார்க்கிறோம். மனதுருகும் தேவன். எவ்வளவு உண்மையிலேயே வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து தன்னுடைய பாவங்களுக்கு ஆளுகளை இந்த இடத்துல அவர் பாவம் செய்யவே இல்லை. மற்ற பாவங்களிடத்துல இரக்கம் காட்டினாரு. ஆனா இங்கேயோ அவர் அழுகிறார். அப்ப நம்மை போன்று நமக்கு நேசமுள்ள ஒருத்தர் இறந்து போயிட்டா எப்படி அழுவோமோ அதே மாதிரிதான் முதல்ல வந்து அந்த சகோதரிகள் அழுதார்கள். அவங்க அழுகிறதுல அர்த்தம் இருக்கு. ஆனா இயேசு சர்வ வல்லமுள்ள தேவன். அவரை உயிரோடு எழுப்ப கூட வல்லமை உள்ளவர் தான். ஆனாலும் கூட ஹி வாஸ் மூவ்ட் வித் கம்பேஷன். அந்த 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 உடைந்து நொறுங்குண்ட ஒரு அந்த கஷ்டமுள்ள ஒரு இருதயத்தை பார்க்கும்போது இவருடைய இருதயமும் அப்படியே அவங்களோடு கூட எவ்வளவு அவங்களுடைய வேதனையை புரிந்து கொள்ளக்கூடிய, அவருடைய துக்கத்தை உணர்ந்து கொள்ளக்கூடிய, அவங்களுடைய கஷ்டங்களை உணர்ந்தவங்க. பாருங்க, பெரும்பதி நம்ம மற்றவங்களுடைய கஷ்டத்தை உணரும் பொழுதுதான் நம்ம பாரத்தோடு கூட அவங்களுக்காக ஜெபிக்க முடியும். நான் பார்த்துருக்கேன் சில நேரங்கள்ல வந்து நிறைய பேர் வந்து சும்மா சாதாரணமாவே பிரதர் ஜெபம் பண்ணிக்கிறேங்கம்பாங்க. பார்த்தாலே எதுக்கு ஜெபம் பண்ணிக்கிறோம்னு கேட்டோம்னா கூட சமயத்துல சொல்ல தெரியாதவங்க முழிப்பாங்க. ஏன்னா அது வந்து இந்த கிளிப்பிள்ளை மாறிக்க நம்ம யாராவது பிரதர்ஸ் பார்த்தா அப்படியே ப்ரேயர் பண்ணிக்கிறோங்க அப்படின்னு ஒரு ஹம்பிள் ஸ்டேட்மெண்ட்டு. அது வந்து நம்மளை அறியாமலே சொல்லிடுவோம் ஜெபம் பண்ணிக்கிறேங்கன்னு. டக்குன்னு வந்து எதுக்காக ஜெபம் பண்ணணும்னு கேட்டோம்னாக்க சில நேரத்தில் அவங்களுக்கே சொல்ல தெரியாது. என்னடா சிக்கலான கேள்வியா போச்சு. ஏன்னா அது வந்து ஒரு கேஷுவலா வர்ற வார்த்தை. அதாவது பிரதர்ஸை பார்த்தா எனக்கு ஜெபம் பண்ணிக்கிறேங்க அப்படின்னு. அதே மாதிரி யாராவது வந்து நம்ம கிட்ட வந்து ஜெபம் பண்ணிக்கிறேங்க அப்படின்னு பாரத்தோட சொல்லுவாங்க. நாம வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி சரி பிரதர் நான் ஜெபம் பண்ணிக்கிறேன்பா. ஆனா நான்லாம் சில நேரங்கள் அப்படி ஜெபம் பண்ணாமே விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து அந்த காரியங்களை எல்லாம் உணர்ந்து உடனே அவங்களுக்காக ஜெபம் பண்ணிடுவோம் அப்பவே, அல்லது அவங்கள்ட்ட அப்பவே இப்பயே நான் ஜெபம் பண்ணட்டுமான்னு கேட்டுருவேன். ஏன்னா நம்ம சில நேரங்கள் அடுத்த உடனே வேற ஏதாவது காரியத்தை திங்க் பண்ணும்போது மறந்துடுவோம். ஸோ ஆனா ஆண்டவர் பாருங்க, அவர் எவ்வளவு தூரத்துல வந்து அவ்வளவு அந்த அந்த ஜனங்களுடைய கண்ணீரை காண்கிறார். அவருடைய வேண்டுதலை, அவருடைய உள்ளத்தின் அந்த உடைந்த நொறுங்குண்ட ஒரு ஆவியை பார்க்கிறார். அவருடைய உள்ளம் அவர்களோடு கூட சேர்ந்து அழுகிறது. உள்ள அழுகாம எப்படி வெளியில அழுக முடியும்? அப்ப இயேசு கண்ணீர் விட்டார் அப்படின்னு இந்த இடத்துலதான் நம்ம வந்து நம்ம வாசிக்கிறோம். அப்புறம் இன்னொரு இடத்துல அவர் கண்ணீர் விட்டது எழுதியிருக்கு. அது அப்புறம் பார்ப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டிலையும் கூட நம்ம பார்த்தோம்னா சில இடங்கள்ல அதாவது ஆண்டவருடைய அந்த மனதுருக்கத்தை குறித்து, இரக்கத்தை குறித்து நம்ம வார்த்தையில வாசிக்கிறோம். ஆகார் கண்ணீர் விட்டது நமக்கு தெரியும். அந்த சாராளுடைய அடிமை பெண்ணாகிய ஆகார் தன் பிள்ளை சாகிறதை அவளால் காலை சகிக்க முடியல. அப்பொழுது அவர் கண்ணீர் விடுகிறாள். அந்த பிள்ளை சாக போறானே என்று அவன் பக்கத்துல கூட அந்த அந்த காட்சியை பார்க்க முடியாதபடி அவள் மனதுருக்கத்தோடு கூட போய் அவள் அழுகிறாள். பிள்ளையினுடைய அழுகுறலை தேவன் கேட்டார் அப்படின்னு எழுதியிருக்கீங்க. அந்த பிள்ளையாண்டானுடைய அழுகுறலை தேவன் கேட்டார். அப்ப பாருங்க, அவள் வந்து
ஏதோ ஒரு முரட்டாட்டமா நடந்துட்டா அல்லது பிள்ளை தப்பு பண்ணிட்டா அவளை வந்து எஜமாட்டி போக சொல்லிட்டா. 2 தடவை வந்து வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டாள். ஒரு முறை அவள் தனியா இருக்கும்போது, இன்னொரு முறை குழந்தை பிறந்த பின்னாடி. இப்ப வந்து அந்த ஆகாருடைய கண்ணீரை தேவன் கண்டார். ஒரு பாட்டு இருக்கு, ஆகாரின் கண்ணீரை காண்கின்ற தேவன் அப்படின்ட்டு. அப்ப அந்த அழுந்த ஸ்திரீகளுடைய கண்ணீரை எல்லாம் தேவன் காண்கிறவரா இருக்கிறார். அந்த அழுகுரலை, பிள்ளையா இருந்தால் கூட அதனுடைய அழுகுரலை கேட்கிற தேவனா இருக்கிறார். ஹவு ஹி இஸ் எ வெரி கம்பேஷனேட் காட். சமயத்துல ஒரு ஊழியக்காரர் பேசுனதை நான் கேட்டேன். பரிசுத்த ஆவியானவர் வந்து ஒரு சின்ன பிள்ளை மாதிரிங்க அப்படின்னு அவர் பேசியிருந்தார். எனக்கு முதல்ல சிரிச்சுட்டு தான் கேட்டேன், என்ன இவர் இப்படி சொல்றாரு அப்படின்னு. அப்படின்னா என்னன்னாக்கும், ரொம்ப ஒரு சின்ன விஷயம் கூட அவர் வந்து அவரை வந்து அசைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். அதாவது ஒரு சின்ன பிள்ளை எப்படி ஒரு சின்ன இதுனா கூட அது சென்சிட்டிவா இருக்குமோ, அது மாதிரி பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப சென்சிட்டிவா இருக்காருங்கிறதுக்கு அந்த வார்த்தையை சொன்னார். அருமையானவர்களே, நாம வந்து அநேகருடைய கஷ்டங்களை பார்க்குறோம், அப்படியே கடந்து போயிடுவோம். அவர்களோடு கூட பேசுவோம், ஜெபம் பண்ண சொல்லுவாங்க. அவங்க வேதனையோடு ஜெபம் பண்ண சொல்லுவாங்க, வலியோடு ஜெபம் பண்ண சொல்லுவாங்க. ஆனா நம்ம ஒரு பாரம் இல்லாம ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு கூட வந்துருவோம். ஏன்னா அந்த கஷ்டம் வந்து கடந்து போறவங்களுக்கு தான் தெரியும். ஆனா நான் பார்த்திருக்கேன், உண்மையிலேயே அவங்களுடைய வேதனைய புரிஞ்சு, அவங்களுடைய வலியோ அல்லது வந்து மனதில் உள்ள சஞ்சலமோ, வருத்தமோ, துக்கமோ, நஷ்டமோ அல்லது அவங்களுடைய பிரச்சனை என்னதுன்ட்டு கொஞ்சம் புரிந்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணோம்னா, கண்டிப்பா அந்த ஜெபம் வந்து உண்மையிலே பாரமான ஜெபமா இருக்கும். வித் எ ரியல் பர்டன் இன் அவர் ஸ்பிரிட். அந்த ஜெபத்த தேவன் வந்து புறந்தள்ளுவதே இல்ல. அநேக நேரங்கள்ல நம்ம கேஷுவலா வந்து ஒரு மெக்கானிக்கலா ஒரு பிரேயர் பண்ணுவோம். சொல்றாங்கங்கிறதுக்காக. சில பேர் அத வந்து அலங்காரமான வார்த்தைகளோடு கூட, அல்லது ஏற்ற இறக்கத்தோடு கூட, அல்ல கேட்கிறவங்களுக்கு ரொம்ப வந்து ஒரு பரிதாபமான ஒரு உணர்வோடு கூட ஜெபம் பண்றது போல பக்தியா அந்த அதாவது என்ன சொல்றேன்னா, குட் ஆக்டர்ஸ். நல்ல நடிகர்கள போல அவங்க வந்து நடிகர்கள் இருப்பாங்க இல்லையா? அவங்க வந்து அப்படியே அழுகுறதுலலாம் கெட்டிக்காரங்க, சிரிக்கிறதுல கெட்டிக்காரங்க அப்படி. ஆனா உண்மையிலேயே நம்ம வந்து அந்த பாரத்த உணர்ந்து ஜெபித்தோம்னா, அந்த ஜெபத்த தேவன் வந்து புறந்தள்ளுவதே இல்ல. ஆகாருடைய ஜெபத்த அப்படிதான் பண்ணார். அதே மாரிக்க அன்னா, அன்னாளுடைய ஜெபம் பார்த்தீங்கன்னா, அவள் பெருமூச்சு விட்டு அழுது ஜெபம் பண்றா. ஏலி வந்து அத பார்த்துட்டு, "என்னம்மா குடித்து வெறித்திருக்கியான்னு?" கேட்கிறார். நமக்கு தெரியும் அந்த வசனம்லாம் சாமுவேல்ல. "குடித்து வெறித்திருக்கியோ?" அப்படின்னு கேட்கிறார். "அப்படி இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஒரு தாழ்மையோடு கூட சொல்கிறார். அவளுடைய கஷ்டமெல்லாம் அவளுடைய சக்களத்தி இவளுக்கு பிள்ளை இல்லை என்று அவளை ஏளனம் பண்ணுவதும், அவளுக்கு அநேக வருடங்களாக பிள்ளை இல்லாதிருக்கிறோம். அந்த நாட்கள்ல பிள்ளை இல்லைன்னா, அது ஒரு பெரிய ஒரு அவப்பெயர். இன்னைக்கும் கூட கொஞ்ச நாள் பிள்ளை இல்லைன்னு சொன்னா, நம்ம சமுதாயத்துல நெறைய பேர் வந்து அது ஒரு குறையாவே பார்க்கிறாங்க. ஆக திருமணம் ஆகாதவங்கள அப்படி பார்க்குறாங்க. அவங்க ரொம்ப பரிதாபத்தோட விசாரிக்கிறது கூட அவங்களுக்கு ரொம்ப மறந்து இருக்கிற துக்கத்தை கிளப்பி விடுற மாதிரி இருக்கும். அதே மாரி பிள்ளை இல்லைன்னா, அவங்க வந்து ரொம்ப அனுதாபத்தோடு கூட கேட்பாங்க. ஆனாலும் கூட அந்த கேள்வி நமக்குள்ள ஒரு உள்ள தூங்கிக்கிட்டு இருக்கிறதான அந்த உணர்வுகளை, இந்த ஏக்கத்தை, ஒரு தவிப்பை அல்லது ஒரு இயலாமையை அந்த தூண்டி விடுறது போல தான் இருக்கும். ஆனா நம்முடைய ஆண்டவர் அப்படி இல்ல. அந்த அன்னாளுடைய ஜெபத்தை தேவன் கேட்டார். அவளுக்கு ஒரு பிள்ளையை தேவன் கொடுத்தார். அதே மாரி தான் நம்ம எருசலேமுக்காக ஆண்டவர் ஜெபம் பண்ணார்ன்னு வாசிக்கிறோம். எருசலேமுடைய பெண்கள் அழுதார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ பரிதாபப்பட்டு, அவர் அவங்களோடு கூட அழுகல. அவர் என்ன சொல்லிட்டாருனாக்கும், "எனக்காக நீங்க அழ வேண்டாம். உங்களுக்காக உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்க அழுங்க" அப்படின்னு சொன்னாரு. ஆனா எருசலேம் நகரத்திற்காக அவர் அழுதார். லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 19வது அதிகாரம் 41, 44 வாசிங்களேன். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி போதும். இங்க அந்த ஒரு நகரம், அதில் உள்ள ஜனங்கள் மனம் திரும்பாம இருக்கிறத பார்த்து, அவர் வந்து அவ்வளவு ஒரு வேதனையோடு கூட அவர் வந்து சொல்றாரு. அந்த அந்த நகரத்திற்காக கண்ணீர் விட்டு அப்படின்னு வாசிக்கிறோம் பாருங்க. 41 வசனத்துக்கு "He saw the city and wept over it." நம்ம வாழ்நாள்ல எங்கேயாவது நம்முடைய உறவினர்கள் ரட்சிக்கப்படல, நம்ம வந்து நம்ம வாழ்ற ஊரு அல்லது நம்முடைய பிறந்த ஊரு அல்லது நம்முடைய குடும்பத்தார்
ரட்சிக்கப்படவில்லையே என்று என்னைக்காவது நாம பாரப்பட்டிருக்கோமா? அழுது கண்ணீர் விடுறதெல்லாம் கூட இருக்கட்டும். நம்ம உள்ளத்திலேயாவது ஒரு பாரம் நமக்கு வந்திருக்கா பாருங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, தேவன் நம்மகிட்ட விரும்புறது அவரை போல ஒரு தெய்வீக அந்த சுவாபம் நமக்கு வரணும்னு விரும்புறார். ரட்சிக்கப்படாத மக்களை பார்த்து, அந்த 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 நகரத்தை பார்த்து, அவர் அவ்வளவாக கண்ணீர் விடுகிறார்ன்னு எழுதியிருக்கு. கண்ணீர் விடுகிறார். நம்முடைய உறவினர்கள் ரொம்ப பேர் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்க. நம்ம இது கடைசி காலங்கிறோம். நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே ரொம்ப ஆண்டவருடைய வருகைக்கு கட்டியம் கூறுறதா தான் இருக்கு. கடைசி நாட்கள்ல உள்ள வெளியரங்கமான அடையாளம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கூட நான் காலையில ஏதோ ஒரு நியூஸ்ல பார்த்தேன். இந்தியாவுல தெலுங்கானால பூமி எதிர்ச்சி, சைனால பூமி எதிர்ச்சி, இன்னொரு இடத்துல பூமி எதிர்ச்சி. ஒரே நாள்ல 3 இடத்துல பூமி எதிர்ச்சிங்கிற செய்தி. பூமிக்கு அடியில கொஞ்சம் மிதமான அதிர்ச்சி. சில நேரங்கள்ல இன்னும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அந்த புயல் நடக்கிற இடத்துலலாம் இந்தோனேசியால பூமி எதிர்ச்சி. இன்னொரு இடத்துல அது 6.2 வரைக்கும் இருந்தது. 7 அப்படியெல்லாம் சொன்னாங்க. 7க்கு மேல 5க்கு மேல போனாலே கொஞ்சம் பெருசும்பாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்படி ஆண்டவருடைய வருகை நெருங்கிக் கொண்டிருக்கிற இந்த நாட்கள்ல ரட்சிக்கப்படாம இருக்கிற ஜனங்களை குறித்து அல்லது பாவிகளை குறித்து என்னைக்காவது நாம கவலைப்பட்டிருக்கோமா? தேவன் நம்மகிட்ட என்ன விரும்புறாரு? அவரை போல நாமளும் தேவ சாயலா மாறணும். அவருடைய தெய்வீக சுவாபம் நமக்கு வரணும். அது தெய்வீக டிவைன் நேச்சர். அப்ப தேவன் பாவிகளுக்காக கண்ணீர் விடுகிறார். அந்த பட்டணத்தை பார்த்து அழுதார் எழுதியிருக்கு ஆண்டவர். அதுக்கடுத்து ஆண்டவர் அழுத இன்னொன்னு நம்ம எபிரேயர் 5:7 வாசிக்கிறோம். அது பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் வேண்டுதல் செய்து, எதுக்காக வேண்டுதல் செய்தார்னா, தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கின்னு சொல்லிட்டு. சரி, இப்ப ஆகாரு, அண்ணா, அப்புறம் கடைசியில நம்ம ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்னாடி அவர் தேடி போன அந்த மரியாள் அங்கேயும் அழுகிறத நம்ம பார்க்கிறோம். ஐயோ, ஆண்டவருடைய சரீரத்தை காணவில்லையே அப்படின்ட்டு. இப்ப யோசிச்சு பாருங்க, நாம இருக்கிற இடத்துல ஆண்டவருடைய சரீரம்ங்கிற போது அன்றைக்கு அவள் அழுதது இந்த மாம்ச சரீரத்தை குறித்துதான். ஆனா இன்னைக்கு நாம அழ வேண்டியது என்னன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய ஒரு சபை நாம் இருக்கிற இடத்துல உருவாகணும் அப்படிங்கிற ஒரு பாரம் இருந்துச்சுன்னு சொன்னா, அது நம்முடைய உணர்வுகளை ஆட்கொள்ளும். நான் ஒரு காலத்துல என்னுடைய நேர்மையான சாட்சியை சொல்றேன். 1983வது வருடம் தான் நான் ஞானஸ்தானம் எடுத்தேன். அந்த சமயத்துல நான் பெங்களூர்ல ஒரு கான்ஃபரன்ஸ்க்காக போயிருந்தேன். அதுக்கு முன்னாடி நான் கேத்தலிக்கா இருந்து ரட்சிக்கப்பட்டு ஒரு பெந்தகோஸ்தே சபைக்கு போயிருக்கேன். அப்ப சபையினுடைய வேல்யூலாம் எனக்கு தெரியாது. ஆர்சிக்கும் வேதத்தில் உள்ளதான சில போதனைகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை தான் நான் இங்க கற்றுக்கொண்டு நான் என்னை ஒப்பு கொடுத்தேன். இது தவறான வழின்னு தெரிஞ்சு இது சரியான வழின்னு போனேன். நான் அதுலயும் சில தவறுகளை பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா பெங்களூர்ல போய் அங்கே அந்த சபை நடக்கக்கூடிய விதம், அங்குள்ள சகோதரர்களுடைய தாழ்மை, அந்த ஒரு அதாவது என்னன்னா, தங்களை ஒரு பொருட்டாக எண்ணாதபடி உயர்ந்த கல்வியும் உயர்ந்த பதவியிலும் இருக்கிறவங்க கூட ஒரு அற்பமான வேலைகளை சாதாரணமாக செய்யக்கூடியதையும், ஒரு பெருமை இல்லாம இருக்கிறதையும், மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல மனப்பான்மையும் அவங்ககிட்ட பார்க்கும்போது, உண்மையிலேயே இப்படி மாதிரி ஒரு சபை நம்ம ஊர்ல வேணும் அப்படின்னு நினைச்சேன். அந்த பாரத்தோட நான் யார்ட்டையும் ரொம்ப பேசவே இல்லை. அப்படி துக்க முகத்தோட தான் இருந்தேன். ஏன் கூட இன்னும் 2 பேர் வந்திருந்தாங்க. 2 பேர் வந்திருந்தாங்க. ஒருத்தர் பாஸ்டர். அவர் பாஸ்டரா இருந்து நடத்தினவர் தான். முதல்ல நான் கிறிஸ்துக்குள்ள வரும்போது எனக்கு உடன் மூப்பராகி, அப்புறம் அவர் என்னை விட்டு போயிட்டாரு. ஆனா என் கூட இன்னும் 2 பிரதர்ஸ் அந்த கட்டடங்களை பார்த்தாங்க. அங்க இருந்ததான அந்த கட்டட அமைப்புகள், இங்க உள்ள வசதிகள் அதெல்லாம் பார்த்து இதே மாதிரி நம்ம ஊர்ல ஒரு கட்டடம் கட்ட வந்தாங்க. என்னுடைய பாரம் எல்லாம் இதே மாதிரியான ஒரு திருச்சபை நம்ம ஊர்ல உருவாகணும், பாடி ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு. ஆனா உண்மையிலேயே அந்த பாரத்தோட தான் நான் வந்தேன். நான் பை காட்ஸ் கிரேஸ் இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு சபை உருவாகி இருக்கு அதே மாதிரிக்கே அப்படின்ற போது, அன்னைக்கு என்னுடைய எண்ணத்தையும் என் இயக்கத்தையும் புரிந்து கொண்ட தேவன் அதுக்கு பதில் தந்திருக்காருன்னு சொல்ல முடியும். ஆக இன்னைக்கு என்னன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்தை காணவில்லையே என்று ஒரு பெண் அழுகிறார். அந்த அங்க நிக்கிற ஆண்டவர் சிறியே ஏன் அழுகிறாய் அப்படின்னு கேட்கிறாரு. அவர் தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா என் ஆண்டவருடைய சரீரத்தை காணலையேங்கிறார். இத ஒரு ஒப்புமையா நான் சொல்றேன். இன்னைக்கு நம்முடைய இருதயங்கள்ல, ஆண்டவரே
எங்க ஊர்ல நான் இருக்கிற இடத்துல கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை, அன்னைக்கு வந்து சரீரம்தான் அவங்க தேடினது, உண்மையிலேயே மாம்ச சரீரம். ஆனா இன்னைக்கு நமக்கு அவருடைய ஆவிக்குரிய சரீரமாகிய ஒரு சபை எழும்பணும். அந்த ஒரு பாரம் நம்முடைய இருதயத்துல ஆட்கொண்டுச்சுன்னு சொன்னா, நம்முடைய சிந்தனைகள்ல அந்த எண்ணம் எப்பொழுதும் மேலோங்கியே நிற்கும். எப்பொழுதும் அதை காண்போம். அந்த பெண்ணை யோசிச்சு பாருங்க. அவன் என்ன சொல்றான்னா, நீங்க எங்க வைத்தீர்னு சொன்னீங்கன்னா நான் போய் எடுத்துக்கிறேங்கிறா. அந்த பெண்ணால தூக்க முடியுமா? ஆண்டவருடைய சரீரத்தை தூக்க முடியுமா? அசைக்க முடியுமா? ஆனா அவளுக்குள்ள இருக்கக்கூடியதான அந்த பாரம், எப்படியாவது என்னுடைய ஆண்டவருடைய சரீரம், அதை நான் மீட்கணும், காணணும். சோ இப்படிப்பட்டதான ஒரு பாரம் நம்முடைய இருதயத்துக்குள்ள இருந்தா அதுதான் அந்த தெய்வீக சாயல். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பூமிக்கு தேவன் அனுப்பும் பொழுது ஜனங்கள் ரட்சிக்கப்படணுங்கிறதுக்காக அனுப்பினார். அவர் மூலமாக இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படணும் அப்படின்ட்டு. ஆக நான் இப்ப சொல்ல வந்தது என்னன்னா, ஆண்டவர் வந்து நொறுங்குண்ட ஆவியை, உடைந்த உள்ளத்தை, கண்ணீரோடு கூட அவரை தேடுகிறவர்களை, பாரத்தோடு கூட ஜெபிக்கிறவர்களை கண்டிப்பாக அவர் அசட்டை பண்ணவே மாட்டார். அதை அவர் காண்கிறார், அதற்கு பதில் தருகிறார். அநேக நேரங்களில் நம்ம பாரமில்லாத ஜெபத்தை எடுக்கிறோம். உணர்வு பூர்வமான ஒரு புரிதல் இல்லாமையே நம்ம வந்து மெக்கானிக்கலா ஜெபம் பண்றோம். அதாவது உதடுகள் ஜெபிக்கிறது, உள்ளத்துல பாரம் இல்லை. அப்படி இருந்தா அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்காது. ஆண்டவர் வந்து கண்ணீரோடு அவரிடத்துல வந்த பெண்கள் எத்தனையோ பேர் வந்து அவர்கிட்ட அழுதுருக்கிறாங்க. ஒரு சிலர் தங்களுடைய பிள்ளை இல்லைன்னு அழுதுருக்கிறாங்க. தங்களுடைய அண்ணன் இறந்து போயிட்டான், சகோதரன் இறந்துட்டான்னு அழுதுருக்கிறாங்க. ஒரு சிலர் இயேசுவின் சரீரத்தை காணவில்லைன்னு அழுதுருக்காங்க. அவர் பாடுகளுக்கு உட்பிடித்து அடித்து இழுத்து கொண்டு போகும்போது எருசலேம் மாந்தர்கள் அழுதார்கள். அவர்களுக்கு ஆண்டவர் ஆறுதல் சொன்னார். அப்ப அவர் ஆறுதல் அளிக்கிற தேவன், அவர் விசாரிக்கிற தேவன், அவர் வந்து உதவி செய்கிற தேவன். எனவே பைபிள்ல என்ன எழுதியிருக்குனாக்கும் 2 வார்த்தை சொல்ல விரும்புறேன் பாருங்க. பி ஹோலி as your heavenly father is holy. உங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் தேவன் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராயிருங்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். பி ஹோலி as your heavenly father is holy. 1 பேதுரு 1:16. அதே மாதிரியே இன்னொன்னு என்னன்னா, நம்ம மத்தேயு மத்தேயு 9:13 வாசிக்கிறோம். பி மெர்சிஃபுல் as your heavenly father is merciful. வாசிங்க மத்தேயு 9:13 சிஸ்டர். பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். ஐ டிசைர் கம்பேஷன் அண்ட் நாட் சாக்ரிஃபைஸ். அப்ப ஆண்டவர் விரும்புறது ஒரு மனதுருக்கமுள்ள தேவன் நிலைமையதான் நம்மகிட்ட விரும்புறார். மத்திய எழுதின சுவிசேஷத்துல நாம வந்து இதுல மலை பிரசங்கத்திலே நம்ம வாசிக்கிறோம். பி மெர்சிஃபுல் as your heavenly father is merciful. 7வது வசனம். அதுல வந்து blessed are the merciful for they shall see mercy. இந்த அநேக இடத்துல நாம வந்து இரக்கத்தை குறித்து நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அதாவது தேவன் நம்ம கிட்ட விரும்புறது என்னன்னாக்கும் மன்னிக்கிறதுல, அன்பு செலுத்துறதுல, உதவி செய்யறதுல. இன்னொன்னு ஆண்டவரை குறித்து நம்ம வாசிக்கிற வார்த்தை என்னன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். இயேசு கிறிஸ்துனுடைய அல்லது தேவனுடைய இன்னொரு சுபாவம் என்னன்னா, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள்ட்ட இந்த சுபாவத்தை பார்க்க முடியும். யாராவது ஒருத்தருக்கு வந்து முடியலைன்னு சொன்னா அவங்கள விசாரிக்கிறது, அவங்களுக்கு உதவி செய்யறது, அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது. அநேக பேருக்கு வந்து படிப்புக்கு அல்லது மருத்துவ காரியங்களுக்கு நிறைய பேர்கிட்ட அந்த நல்ல குணங்களை பார்க்குறோம். அதே மாதிரிக்கே நம்முடைய சிஸ்டர்ஸ்லாம் வந்து இப்ப இலங்கையில் உள்ளவங்களுக்கு உதவி செய்யணுங்கிறதுல என்ன சொல்றேன்னா, இதெல்லாம் வந்து இயல்பாகவே நம்மகிட்ட அந்த தெய்வீக சுபாவம் நமக்குள்ள வர்றதை தான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா அவரால் பிறந்திருக்கிறோம். நம்ம ஒரே ஆவியினால பிறந்திருக்கிறோம். அந்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறதுனால மற்றவங்களுடைய கஷ்டங்களை நமக்கு உணர்த்துறார். அவருடைய கண்ணீரை காணும் போது நம்மளும் அப்படிப்பட்டதான ஒரு சுவாபம் நமக்குள்ள இயல்பாகவே வந்துடுது. ஸோ காட் இஸ் சேஞ்சிங் அஸ் இன்வர்ட்லி. அதான் நம்ம வந்து பிலிப்பியர் 2:12-13 பாத்தீங்கன்னா, காட் இஸ் அட் ஒர்க் வித்இன் யூ அப்படின்னு எழுதியிருக்கோம். தேவான் ஆவியானவர் மூலமாக நமக்குள்ள ஒரு கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். என்ன கிரியைனா, அவருடைய சாயலாக நம்மை மாற்றக்கூடியதான கிரியை. பாவத்தை வெறுக்கக்கூடிய, பரிசுத்தத்தை நேசிக்கக்கூடிய, இரக்கம் பண்ணுகிற, நன்மை செய்கிற, ஒரு மனதுருக்கம் உள்ள ஒரு
ஒரு சுவாபத்தை நமக்குள்ள ஆண்டவர் அப்படியே உற்பத்தி செய்து கொண்டே இருக்கிறார். நாம் மாறிக்கொண்டே இருக்கிறோம். நம்ம இல்லைன்னு சொல்லவே முடியாது. நம்ம எல்லாரும் மாறிக்கொண்டே இருக்கிறோம். அப்ப காட் இஸ் ஒர்க்கிங் வித்தின் அஸ். அதே சமயத்துல அந்த 2 பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல 12ல வாசிக்கிறது போல, பயத்தோடு நடுக்கத்தோடு உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். 13 தான் எழுதியிருக்கு, காட் இஸ் அட் ஒர்க் வித்தின் யூ. அதை வாசிங்க சிஸ்டர். பிலிப்பியர் 2 12 13. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்போதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும்பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். உண்டாக்குகிறவர் தமிழ்ல அப்படி போட்டிருக்கு. இங்கிலீஷ் வாசிக்கிறேன் பார். இட் இஸ் காட் ஹூ இஸ் அட் ஒர்க் இன் யூ போத் டு வில் அண்ட் டு ஒர்க் ஃபார் ஹிஸ் குட் பிளஷர். அப்ப தேவனே நமக்குள்ள ஒரு கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். அது அது நம்ம அந்த கிரியை நமக்குள்ள எவ்வளவுக்கு எவ்வளவு நடக்கும்படி விட்டு கொடுக்குறோமோ அவ்வளவுக்கு நாம் அவருடைய சாயலாக மாறிக்கொண்டே இருக்கிறோம். நீங்க கடந்த காலத்தை நீங்க கண்ணோக்கி பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்துல வாங்குறதுல சந்தோஷப்பட்டிருப்போம், இப்ப கொடுக்கறதுல சந்தோஷப்படுறோம். ஒரு காலத்துல மற்றவங்க நமக்கு சேவை பண்ணணும்னு நினைச்சிருப்போம், இப்ப நாம மற்றவங்களுக்கு சேவை செய்யும் போது சந்தோஷப்படுவோம். மற்றவர்களுடைய சந்தோஷத்துல நாம சந்தோஷம் காண்கிறோம். சேடிஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. மற்றவங்க துக்கப்படும் போது சந்தோஷப்படுவாங்க. அவங்களுக்கு ஏதாவது பாடுகள் கஷ்டங்கள் அதுல சந்தோஷப்படுவாங்க. ஆனா உண்மையான தேவ பக்தி உள்ளவங்க உலகத்திலோட சொல்லுவாங்க, ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்கிறேன் அப்படின்னா, கஷ்டப்படுகிறவர்கள் முகத்துல அந்த கஷ்டம் போய் அவங்க அழுகிறவங்க சிரிக்கும் போது, அவங்களுடைய முகம் ஒரு மலர்ச்சி அடையும் போது, வேதனையோடு இருக்கிறவங்க அந்த வேதனை நீங்கிருச்சுன்னு சொல்லும்போது நமக்குள்ள ஒரு சந்தோஷம். வாங்குறதை பார்க்கலும் கொடுப்பதுல ஒரு சந்தோஷம். சோ இதெல்லாம் தேவனுடைய இயல்பான ஒரு ஒரு சுவாபம். அது தெய்வீக சுவாபம். அது பாருங்க, நன்மை செய்கிறவராய் ஆண்டவர் சுற்றித் திரிந்தார் அப்படின்னா, பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களை விடுதலையாக்கக்கூடிய ஒரு நன்மை, வியாதியஸ்தர்களை சுகமாக்கக்கூடியதான ஒரு நன்மை, பாவிகளை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி அவர்களை பரிசுத்த வாழ்வுக்கு நடத்தக்கூடியதான அவருடைய ஜீவனை கொடுத்து, அதோடு கூட அவருடைய வார்த்தையை கொடுத்து, அவருடைய ஆவியை கொடுத்து, அப்படியாக நம்மை அவருடைய சாயலாக மாற்ற, அவர் இருக்கிற இடத்திலே நம்ம வைத்துக்கொள்ள அவர் எடுக்கக்கூடிய பிரயாசங்கள், தன்னலமற்ற ஒரு சாக்ரிபிஷியல் லவ். இதுதான் அவருடைய தெய்வீக அன்பு. அருமையானவர்களே, நாமெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு சாயலுக்கு தான் நம்மளை அழைக்கப்பட்டிருக்கோம். அதனால நம்ம அந்த டோன்ட் டூங்கிறதுல, அதாவது இதை செய்யாத அதை செய்யாததுலயே நின்றக்கூடாது. இதை விட்டு ஓடு, இதை நாடு. இதை விட்டு ஓடு, பாலி இச்சையினால நிறைந்து, இச்சையோடு பார்க்கிறது, பண ஆசையால நிறைந்து, நமக்கு ஏதாவது கிடைக்கணும், எது கிடைக்காதா அப்படின்னு தேடுறது, அப்படி இதெல்லாம் விட்டுட்டு ஓடி, இதை நாடு அப்படின்னா நீதியையும் தேவ பக்தியையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. இதுதான் ஒரு தேவ பக்தியுள்ள வாழ்க்கையினுடைய 2 பகுதி, டூஸ் அண்ட் டோன்ட் டூஸ். அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா, சங்கீதம் 68:5 வாசிங்கிறேன். சங்கீதம் 68:5. யாக்கோபு கூட சொல்லுவாரு, உண்மையான தேவ பக்தி என்னன்னா, திக்கற்றவர்களும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்துல அவர்களை விசாரிக்கிறது தான் தேவனுக்கும் பிதாவாகி தேவனுக்கும் முன்பாக மாசில்லாத சுத்த பக்தி அப்படின்னு சொல்லுவாரு. சங்கீதக்காரர் எழுதி வச்சிருக்காருங்களேன், 68வது அதிகாரத்துல 5வது வசனம். தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். அதாவது he is the voice of the voiceless, he is the father of the fatherless, and he is a judge for the widows. விதவைகளுக்கு ஏழைகளுக்குலாம் இன்னைக்கு நியாயமே கிடைக்காத நிலைமை ஆயிடுச்சு. இந்தியாவில நான் பாக்குறேன், நிறைய நீதிமன்றங்கள்ல நீதியை எதிர்பார்க்கவே முடியல. அரசியல் ரீதியா அதாவது உடனே கோர்ட் எடுக்கிறாங்க, விசாரிக்கிறாங்க, நாடு அன்டயத்திலோடு விசாரிச்சு உடனே தீர்ப்பு சொல்றாங்க. ஆனா ஏழை எளியவர்களுக்கு நீதி கிடைக்கவே இல்லை. The justice delayed is justice denied பாங்க. அதாவது தாமதிக்கிற நீதி மறுக்கப்பட்ட நீதின்னு சொல்லுவாங்க. அது மாதிரிதான் இருக்கு இன்னைக்கு. இங்க இந்தியாவில் உள்ள சுப்ரீம் கோர்ட் டெல்லியில இருக்கு. அதுக்கெல்லாம் ஒரு வக்கீல பிடிச்சி வழக்கு தொடுக்கணும்னா பல லட்சம் வேணும். நான் கேள்விப்பட்டிருக்கேன். எங்களுக்கு அசோசியேஷன்ல இருந்துலாம், நான் வேலை பார்த்துட்டு இருந்துலாம் கேஸ் போட்டிருக்காங்க சில சலுகைகளுக்காக, சம்பள உயருக்காக. அப்பெல்லாம் சொல்லுவாங்க, அதாவது அங்கெல்லாம் தண்ணியா செலவழிக்கணுங்க பணத்தைன்னு சொல்லுவாங்க. பணத்தை தண்ணியா செலவழிக்கணும் அப்படின்னு. என்ன அர்த்தம்னா,
அந்த லாயர்ஸ்க்குலாம் மணிக்கணக்கில் சம்பளம். 1 மணி நேரம் ஆர்கியூ பண்ணா இத்தனை லட்சம். அந்த டைமிங்ஸ் தான் காசு. எவ்வளவு நேரம் உங்க கேஸுக்கு ஆஜரானா எவ்வளவு நேரம் அவங்களுக்காக நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணேன்னாக்கும் அந்த டைம் ரிலேட்டடா இன் லேக்ஸ்ல இருக்கும் அவங்களுடைய ஃபீஸ். சாதாரணமானவங்களாம் இங்க போக முடியாது. அப்படின்னா ஏழை எளியவர்களுக்கு எங்கேயும் நியாயம் கிடைக்கும்? கிடைக்கவே கிடைக்காது. ஆனா இங்க என்ன எழுதியிருக்குனாக்கும், he will be a judge to the widows. வாசிங்க sister, 5வது வசனம் 68:5. a father of the தம்முடைய வாசிங்க. தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். திக்கற்ற பிள்ளைகள் அப்படின்னா யாரு? அனாதைகள். அப்பா இல்ல, அம்மா இல்ல. இங்கிலீஷ்ல ஃபாதர்லெஸ் அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப அப்பா இல்ல, அம்மா இல்ல அப்படின்னா அனாதைகளா இருக்கிறவர்களுக்கு தேவனே தகப்பனா இருந்து வழி நடத்துகிறார். He is the hope for the orphans and widows and prisoners and lonely people. அடுத்து வாசிங்களா, அடுத்து 6வது வசனம். தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். துரோகிகளோ வறண்ட பூமியில் தங்குவார்கள். நான் ஒரு காலத்துல அப்படித்தான் இருந்தேன். ஐ வாஸ் லோன்லி. எனக்கு அப்பா இல்ல, அம்மா இல்ல, அக்கா அவங்களுக்குலாம் கல்யாணம் ஆயிடுச்சு. ஐ வாஸ் லோன்லி. எனக்கு வந்து நான் உங்க இதுலலாம் நான் சொல்லியிருப்பேன். ஏதாவது ஒரு விசேஷம், கிறிஸ்மஸ், ஈஸ்டர் அப்படின்னா அவங்களுக்கு ஃபேமிலியா வந்தாங்கன்னா என்னை அறியாமலே என் கண்ணில் வந்து அப்படியே கண்ணீர் வரும். காரணம் என்னன்னா, எனக்கு சாப்பாட்டுக்கு இல்லைனோ அல்லது ட்ரெஸ் இல்லைனோ கவலை கிடையாது. ஆனா நான் சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு அப்பா அம்மா இல்லை. அக்கா இருந்தாங்க, மற்ற உறவினர்கள்லாம் இருந்தாங்க. ஆனா என்னை போன்ற வயசில் உள்ளவங்கள்லாம் அப்பா அம்மாவோடு கூட அவங்க சர்ச்சுக்கு வரும்போது எனக்கு வந்து என் இருதயத்துக்குள்ள என்னை அறியாமலே ஒரு ஏக்கம் வரும். எனக்கு இப்படி அப்பா இல்லையே, எனக்கு அம்மா இல்லையே அப்படின்ட்டு. பெருமானூர்லே நம்ம எல்லாரும் செய்ய வேண்டிய ஒரு ஊழியம் என்னன்னா, என்கரேஜ் ஒன்னு. நம்ம எபிரேயர் 3ல அப்படித்தான் வாசிக்கிறோம். இன்று என்று சொல்லப்படவங்களும் நாளோறும் ஒருத்தருக்கு புத்தி சொல்லுங்கன்னு நான் எழுதியிருக்கு. அது புத்தி சொல்றதுன்னு இல்லை, இங்கிலீஷ்ல என்னன்னா இட் இஸ் அ மினிஸ்ட்ரி ஆஃப் என்கரேஜ்மெண்ட். நாம வந்து ஒருத்தர் ஆறுதல் சொல்றது. நீங்க பாருங்க, நிறைய பேருக்கு வந்து அந்த வேதனையில இருக்கிறவங்களுக்கு சஞ்சலத்தோடு இருக்கும். ஒரு சிலர் மன அழுத்தத்துக்குள்ள பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு சிலர் பாவத்தினுடைய அடிமைத்தனத்துல ஐயோ நான் விடுதலையாக முடியலையேன்னு யோசிக்கிறாங்க. ஒரு சிலர் வந்து வியாதியின் கஷ்டத்துல, ஒரு சிலர் வந்து ரொம்ப அருமையான அவங்களுடைய பிள்ளைய, கணவனை, மனைவிய, ஒரு சிலர் வந்து காலு கை இழந்தவங்க. இலங்கைக்கெல்லாம் முதல்ல போகும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒருத்தருக்கு கால் இருக்காது, ஊனமுற்றவங்களா இருப்பாங்க. என்னன்னா குண்டு, அங்கே நடந்த யுத்தங்கள்ல குண்டுகள்ல கால் போனது, கை போனது, கட்டைக்கால் மாட்டிட்டு இருக்கவங்க. அதே மாதிரி அங்க உள்ள மரங்கள் எல்லாம் வந்து தென்னை மரமா நிக்கும். ஒன்றும் மட்டையும் இருக்காது, இலையும் இருக்காது, மொட்டை மொட்டையா நிக்கும். அப்படி கார்ல போகும்போது என்ன பிரதர்ன்னு கேட்டாச்சும் அது எல்லாம் வந்து செல்லு பிரதர்ம்பாங்க. அங்கே செல்லுன்னு தான் சொல்லுவாங்க. செல்லுனா குண்டு, குண்டு போட்டதுல எல்லாம் போச்சு அப்படின்னு. அப்ப பாருங்க, இன்னைக்கு உலகத்துல என்ன நடக்குதுன்னா எங்க பார்த்தாலும் யுத்தங்கள், சண்டைகள், மரணங்கள், ஒருத்தர் பகைக்கிறது, இதெல்லாம் கடைசி காலத்துல மனிதர்கள் இப்படிதான் இருப்பாங்க. ஆனா தேவ பக்தியுள்ள ஜனங்களோ அதுக்கு நேர் எதிரடியா இருக்கும். எப்படின்னா, நாம் ஆறுதல் படுத்துகிறவர்களும், கொடுக்கிறவர்களும், தாங்குகிறவர்களும், விசாரிக்கிறவர்களும், அன்பு செய்கிறவர்களும், அவர்களுக்காக மனதுருக்கம் உள்ளவர்களும். ஆண்டவர் அப்படித்தான் இருக்காரு. அவர் இரக்கமுள்ள தேவன், அவர் மனதுருக்கம் உள்ள தேவன், அவர் மன்னிக்கிற தேவன், அவர் விசாரிக்கிற தேவன். பைபிள் எழுதியிருக்க, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால உங்களுடைய கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து. ஓகே, அதோடு கூட நான் இன்னொன்னு சொல்ல விரும்புறேன். இதெல்லாம் ஒரு பக்கம் வந்து நம்ம வந்து அன்புள்ளவர்களா இருக்கணும், இரக்கமுள்ளவங்களா இருக்கணும், நன்மை செய்யறவங்களா இருக்கணும், மனதுருக்கம் உள்ளவங்களா இருக்கணும், மற்றவங்களுக்கு ஆறுதல் செய்யறவங்களா இருக்கணும், கொடுக்கிறவங்களா இருக்கணும். இதுல எல்லாம் நிறைய கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அவங்க முழுவதுமா மாறாட்டா கூட ஓரளவு அதுக்கு மாறிக்கொண்டு இருக்கிறார்கள் என்பதுல நான் வந்து நம்பிக்கை உள்ளவனாக இருக்கிறேன். கொஞ்சம் வித்தியாசமான டிகிரியில இருக்கலாம். ஆனா இன்னும் ஒரு காரியம் நான் பார்த்ததுல எனக்கு துக்கப்படுத்தக்கூடிய ஒரு காரியமும், 2 காரியம் சொல்றேன். ஒண்ணு, ஆண்டவர் வந்து மிகவும் நன்றி உள்ள தேவன். அவர் சொல்றாரு, என் சீசனின் நாமத்து நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுத்தவன் கூட அதற்குரியதான பலனை அடையாமல் போகான். படிச்சிருக்கீங்க இல்லையா? வசனம் எடுக்க வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு தீர்க்கதரிசிக்கு உதவி செஞ்சவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான். ஒரு சீசன் என்ன நாமத்து நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுத்தா கூட அதுக்குள்ள பலனை அவன் அடையாமல் போகான்கிறார்.
நியாய தீர்ப்பு நாள்ல மத்திய எழுதின சுவிசேஷத்துல 25ஆம் அதிகாரத்துல 2 பிரிவா பிரிச்சு வலது பக்கத்தையும் இடது பக்கத்திலும் உள்ளவங்களை பார்த்து என்ன கேட்கிறாரு பாருங்க. நீங்க பொய் சொல்லல, நீங்க திருடல, நீங்க விபச்சாரம் பண்ணல, நீங்க கொலை பண்ணல, நீங்க கோவப்படல, அப்படியா சொல்றாரு பாருங்க. அதுல எதையுமே சொல்லல. அது எல்லாமே செய்யக்கூடாதுன்னு சொன்னது. ஓகே, அதெல்லாம் அவசியம்தான். ஆனா இன்னொரு பக்கம் என்னன்னா, எதை செய்யணும்னு அவர் எதிர்பார்த்திருக்காருன்னா, நான் தாகமா இருந்தேன் எனக்கு தண்ணி கொடுத்தீங்க, நான் காவல்ல இருந்தேன் என்னை பார்க்க வந்தீங்க அப்படின்னு அவர் நிறைய அவர் சொன்ன லிஸ்ட் பூரா நீங்க நமக்கு ஞாபகம் இருக்கும். மத்தேயு 25ல அவர் அப்படிப்பட்டதான நன்மை செய்கிற தேவனாகவும் நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவராகவும் அவர் இருக்கிறார். நாம எப்படி இருக்கோம், அதுல வளர்ந்திருக்கோமான்னு பாருங்க. அநேகருடைய துன்பங்களை கஷ்டங்களை கேட்கும் போது அனுதாபப்படுறோம். அனுதாபம்ங்கிறது என்ன தெரியுமா? ஐயோ பாவம், இது ரோட்ல போறவங்க கூட சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. இது பேர் அனுதாபம். அன்புன்னு என்ன தெரியுமா? அது செயலாக்கம் பெற வேண்டும். நமக்குள்ள இருக்கக்கூடியதான அந்த எண்ணங்கள் அது செயல் வடிவம் பெற்று அவர்களுக்கு ஏதாவது விதத்துல உதவி செய்யலைன்னு சொன்னா அந்த அனுதாபம் அவங்களுக்குள்ள மேற்கொண்டு நான் சொன்னது மாதிரி உறங்கி கொண்டு இருக்கக்கூடியதான உணர்வுகளை தூண்டி விடுகிறதா தான் இருக்கும். நான் அப்பா அம்மா இழந்த நாட்கள்ல எங்க அக்கா ஊருக்கு எல்லாம் போவேன், கிராமங்கள்ல நடந்தே கூட போவேன். பெரும்பகுதி மாலை நேரத்துல கிளம்பி இருட்டுக்குள்ள போவேன் ஊருக்கு. பாம்பு சொட்டை எல்லாம் கூட இருக்கும். அவ்வளவு லைட்டு வெளிச்சம்லாம் கிடையாது. ரோட் ஃபெசிலிட்டிஸ் அவ்வளவா கிடையாது. சமயங்கள்ல ஒத்தையடி பாதையா கூட இருக்கும். சில நேரங்கள்லாம் ஏதாவது விஷப்பூச்சிகள் நடமாடக்கூடாதுங்கிறக்கா சத்தம் போட்டு கூட ஓடிக்கிட்டுலாம் இருந்திருப்பேன். அப்படிலாம் அந்த சத்தம் கேட்டு அது வராதுன்ட்டு. ஆனா ஏன் இப்படி நான் காலம் தாழ்த்தி போறதில்ல? அதுல ஒன் ஆஃப் த ரீசன் என்னன்னா, ஒரு காரணம், என்னை பார்க்கிறவங்க எல்லாம் எங்க அப்பாவை தெரிஞ்சவங்க, எங்க வீட்டை தெரிஞ்சவங்க எல்லாம், ஐயோ பாவம் தம்பி, உனக்கா எப்படி உங்க அப்பா நல்ல மனுஷன், உங்க அம்மா நல்ல மனுஷன், இப்படி போயிட்டாங்களே, உன்னை விட்டுட்டு இன்னும் முட்டாய உருவாங்க, அப்படி உச்சு உச்சுமாங்க. நான் அப்ப சின்ன பையன் தான். ஆனா அதெல்லாம் நான் விரும்பவே இல்லை அதை. ஏன்னா நமக்கு அனுதாபமான வார்த்தைகளை சொல்லிடுறவங்க நாம மறந்து விட்ட அந்த நினைவுகளை மறுபடியும் தூண்டி விடுறது போலதான் இருக்கும். அப்படி இல்லை. நாம செய்ய வேண்டியது அவர்களுக்கு ஆறுதல் படுத்தணும். ஆனா சில நேரங்கள்ல ஆண்டவரே நமக்கு அந்த ஆறுதலின் வார்த்தையை தரலைன்னா, பைபிள் எழுதியிருக்கு பாருங்க, சமயத்துக்கேற்ற வார்த்தைய தேவன் தரணும். அந்த சமயத்துக்கேற்ற வார்த்தை, அந்த வார்த்தை தான் அவங்களுக்கு ஒரு ஆறுதலை தரும், தேறுதலை தரும். நம்ம பேசுற 1008 வார்த்தையெல்லாம் அவங்களுக்கு ஆறுதலை தராது. ஒரே ஒரு வார்த்தை அவங்களுடைய உள்ளத்துக்கு நேரா போகும். அது நம்பிக்கையை தரும், அந்த விசுவாசத்தை தரும். அந்த வார்த்தையை தேவன் தான் தர முடியும். சரி, அதுக்கடுத்து சார் நம்ம அப்படி இருக்கிறோமா பாருங்க. நம்ம நன்றி உள்ளவங்களா இருக்கோமா? ஆண்டவர் இவ்வளவு நன்றி உள்ளவரா இருக்கிறாரு, நாம நன்றி உள்ளவங்களா இருக்கோம். அநேக நேரங்கள்ல கிறிஸ்தவர்களுக்குள்ள நான் பார்க்க தவறின ஒரு காரியம் என்னன்னா, நன்றி உணர்வு. we take many things granted. அவர்கள் எல்லாம் we deserve, நான் இதுக்கு தகுதியானவன் என்று எண்ணுகிறோம். மற்றவர்கள் நமக்கு கொடுக்கக்கூடியதான பொருளாதார உதவிகள், நம்ம ரட்சிப்புக்குள்ள நடத்துறவங்க, நமக்கு அருமையான ஆலோசனை சொல்றவங்க, அநேக நேரங்கள் நம்ம தவறான வழியில போகும்போது தங்களை குறித்து என்ன நடந்தாலும் சரி என்று பட்சபாதம் இல்லாமல் நம்மை கண்டித்து உணர்த்தி கடிந்து கொண்டு சிக்ஷித்து, இட் இஸ் மார்க் ஆஃப் லவ். பைபிள் அப்படிதான் இருக்கு. நான் நேசிக்கிறவர் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன்னு சொல்றாரு. ஆனா நம்மளை கடிந்து கொண்டு புத்தி சொல்லுவவர்களுக்கு அநேக பேருக்கு நம்ம நன்றி உள்ளவர்களாக இல்லை. நீதிமான் என்னை தகவாய் கடிந்து கொண்டு என்னை குட்டட்டும், புத்தி சொல்லட்டும், அது எனக்கு தலைக்கு எண்ணெய் பூசினது போல இருக்குன்னு எழுதியிருக்கு. ஆனா நம்மை கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிறவங்களை நாம நேசிக்கிறோமா? அநேக நேரங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிறவர்களுக்கு ஆரம்பத்துல கிடைக்கக்கூடிய வரவேற்பு என்னன்னா, ஐயோ பிரதர் நீங்க நல்லது செஞ்சீங்கன்னு சொல்லுவாங்க 1 or 2 டைம்ஸ். அப்புறம் அது ரிப்பீட் ஆகும்போது பாத்தீங்கன்னா, சரி இந்த தீர்க்கதரிசனுடைய வருகை முன் எதிர்க்கப்படும்பாங்க, சுவிசேஷனுடைய வருகை முன் வரவேற்கப்படும். ஏன்னா அவர் அற்புதம் நடக்கும், ஜெபம் பண்ணுவாரு, சுகமாகும், அதனால வாங்க வாங்கப்பாங்க. ஆனா தீர்க்கதரிசிகள் கடிந்து கொள்வார்கள். அவர்கள் எல்லாம் பெரும்பகுதி சிறையில தான் அடிச்சிருக்காங்க. ஒரு நாளைக்கு ஒரு அப்பம் கொடுங்கலாம் நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்துல வாசிக்கிறோம். இப்படிதான். அதே மாதிரிதான் இன்னைக்கு நீங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, நான் அநேகம் பேர்கிட்ட உண்மையிலே அவங்களை நேசிக்கிறதுனாலையும் தேவனை நேசிக்கிறதுனாலே நம்ம கடிந்து கொண்டு புத்தி சொல்லுவோம். கிறிஸ்தவர்கள் என்றவர்கள் இப்படி இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவர்கள் யாரும் விரும்புறதே இல்லை. நான் என்ன கேட்கிறேன்னா, ஆர் வி ரியலி தேங்க்ஃபுல் ஃபார் தோஸ் ஹூ ஆர் டிசிப்ளினிங் அஸ், டீச்சிங் த ரைட் ட்ரூத். நம்மளை சரி வழி தவறி போகும்போது நம்மளை சிக்ஷித்து நம்மளை கடிந்து கொண்டு நம்மளை புத்தி சொல்கிறவர்களை நாம் நேசிக்கிறோமா? நம்மை நடத்தினவர்களுக்காக நம்ம நன்றி உள்ளவங்களா இருக்கிறோமா? நமக்கு சுவிசேஷத்தை அறிவித்தவர்கள், நம்மை திடப்படுத்தி ஆண்டவருக்குள்ள நடத்தினவங்க,
நமக்காக வந்து அவங்களுடைய நேரத்தை, அவங்களுடைய பணத்தை, அவங்களுடைய எனர்ஜியை தியாகம் பண்ணி நமக்காக ஜெபித்தவங்க, நமக்கு ஆவிக்குரிய உதவிகளை செய்தவங்க, அவங்களுக்கு நம்ம நன்றி உள்ளவங்களா இருக்கிறோமா? நான் நிறைய நேரங்களை பார்த்திருக்கேன். நாம் வந்து நன்றி எதிர்பார்க்க முடியாது. பிரதர் சாக் ஒரு முறை சொன்னது, நீ எனக்காக அதை செஞ்சிருந்தா மனுஷன்கிட்ட நீ நன்றி எதிர்பார்க்கவே கூடாது அப்படின்ட்டு. ஆண்டவரே சொன்னார்ல, கைமாறு கருதாமல் கடன் கொடுங்க. அது மாதிரிதான், நீ வந்து பலனை எதிர்பார்க்கவே கூடாது. என்கிட்ட தான் நீ எதிர்பார்க்கணும். இஃப் யூ ஹவ் டன் தட் ஃபார் மீ, எக்ஸ்பெக்ட் ரிவார்ட் ஃப்ரம் மீ. என்னிடத்துல இருந்து எதிர்பார், மனுஷன்கிட்ட எதிர்பார்க்காத. உண்மையிலே என்னன்னா, மனுஷர்கிட்ட எதிர்பார்த்தோம்னாக்க நம்ம சோர்ந்து போயிடுவோம். நான் அநேக மனிதர்கள் வந்து நன்றி உள்ளவங்களா இல்லை. ஆரம்பத்துல ரொம்ப நன்றி உள்ளவங்களா இருப்பாங்க, இருக்கிறது போல இருப்பாங்க. ஆனா அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு நன்றி உள்ளவங்களா இருக்க மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் ஒரு கலசம் தண்ணீர் அதை கொடுத்தா கூட அதுக்குள்ள பலனை நான் கொடுப்பேன் அப்படிங்கிறார். ஓகே, இதை நம்ம சிந்திச்சு பார்ப்போம். நாம வந்து நம்மளை நடத்தினவங்க, நம்மளை ரட்சிப்புல நடத்தினவங்க, நம்மளுக்கு கடிந்து கொண்டு புத்தி சொன்னவங்க, நம்மளை விசாரித்தவர்கள், நமக்கு உதவி செய்தவர்கள், அநேக நேரங்களில் பொருளாதார உதவி கூட செஞ்சிருக்கலாம். நான் பார்த்திருக்கிறேன், ஒரு சிலருக்குலாம் 1000 500 கூட இல்லாம கஷ்டப்பட்டவங்க இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க பெரிய கார் கார் வாங்கி பங்களா கட்டி வீடு கட்டி எல்லாம் பெருசா இருக்கிறவங்க நம்ம ஆச்சரியமா இருக்கு எனக்கே. குறுகிய காலத்துல இவ்வளவு வசதியெல்லாம் வந்துட்டாங்களே. அந்த காலக்கே சர்ச்சில் இருந்தெல்லாம் சும்மா 1000 1500 ரூபா கொடுத்துலாம் ஒரு சிலருக்கு சின்ன வியாபாரம் பண்ணி பிழைச்சிக்கிடுங்கலாம் கொடுத்துருக்கோம். ஆனா இன்னைக்கு பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. அவர் சத்தியத்தை சத்தியமா பேசுறவர்களை, நேசிக்கிறவர்களை இன்னைக்கு பார்க்க முடியல. they are not thankful. அந்த பழைய ஏற்பாட்டின் காலத்துல எப்படி தீர்க்கதரிசிகளை வந்து சரியான தீர்க்கதரிசனத்தை சொல்லும்போது அவர்களை அறைந்திருக்கிறார்கள், அவர்களை ஜெயில போட்டிருக்காங்க, அவங்கள வந்து உள்ள அறையில் அடைத்து வைங்க, நான் வர்ற வரைக்கும்லாம் சொல்லிட்டு ராஜாக்கள் யுத்தத்துக்கு போயிருக்கிறாங்க. உண்மையான அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்வர்கள் இல்லை. நாம நன்றி உள்ளார். கடைசியா ஒரு வார்த்தை என்னன்னா, அவர் வாக்கு மாறாத தேவன். எபிரேயர் 13:8 வாசிக்கிறோம், நேற்றும் இன்றும் என்றும் இயேசு மாறாதவர் அப்படின்னு வாசிக்கிறோம். எபிரேயர் 10:23 அப்புறம் 11:11 நாம் வாசிக்கிறோம், அவர் உண்மையுள்ளவர். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார், உண்மையுள்ளவர். இஸ் a trustworthy God. இஸ் a faith. அவர் நம்பத்தக்கவர், அவர் உண்மையுள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர். நிறைய பாட்டுலாம் நம்ம அப்படி படிச்சிருக்கோம். நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், வாக்கு மாறாதவர். அவர் ஆமாம் என்றும் அல்ல அல்ல என்றும். இன்னைக்கு நான் கிறிஸ்தவர்கிட்ட பார்க்கக்கூடியதான பொதுவான ஒரு குறை என்னன்னாக்கும், அவர்களுடைய வார்த்தையை நிறைவேற்ற வேண்டும் என்பதுல வந்து அவருக்குள்ள வந்து அவ்வளவு சின்சியரிட்டி இல்லை. நான் பார்த்துருக்கேன் சில பேர்கிட்ட வந்து, நான் ஒரு எத்தனை மணிக்கு கூப்பிட அப்படின்னா, ஒரு 1:30 மணிக்கு கூப்பிடுங்களேன், நான் வந்து அல்லது நான் 1:30 மணிக்கு கண்டிப்பா அவங்கள்ட்ட கூப்பிடுறேன் பிரதர்பாங்க, கூப்பிட மாட்டாங்க. வர்றேன்பாங்க, வரமாட்டாங்க. பேசுறேன்பாங்க, பேச மாட்டாங்க. அட்லீஸ்ட் அதுக்கு பின்னாடி ஞாபகம் ஒரு கூட, சாரி பிரதர் நான் பேசுறேன், நான் மறந்துட்டேன். எல்லாரையும் நான் சொல்லல, ரொம்ப பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் வந்து அதுல வளர்ந்துட்டு வரதையும் நான் பாக்குறேன். ஆனா நிறைய பேர்கிட்ட அந்த வார்த்தையை காப்பாற்றணும், அது வாங்கல் கொடுக்கலா இருக்கட்டும், ஏதாவது ஒரு வாக்குறுதி சொன்னா பைபிள் எழுதி இருக்கு, அவர் வந்து வாக்குறுதியில கொடுத்திருக்கிறார், அவர் நம்பத்தக்கவர். அவர் சொன்ன வார்த்தை ஆம் என்றும் ஆமன் என்றும் இருக்கிறது. அதனால அதுல ஒரு எழுத்தாயிலும் எழுத்தின் உறுப்பாயிலும் ஒளிந்து போய்ப்பார். அதனாலதான் அவருடைய வார்த்தையை நம்பி நாம விசுவாசத்தில் நடக்கிறோம். ஏன்னா நான் விசுவாசிக்கும் தேவன் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு அப்போஸ்தலர் சொன்னது போல, அவர் நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், வாக்கு மாறாதவர், அவர் சொன்னதை செய்ய வல்லவர். சொல்றது செய்யறதுக்கு வல்லமை மாத்திரம் இல்லை அவர்கிட்ட, அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இஸ் ஃபெய்த்ஃபுல். ஹி வில் கீப் ஹிஸ் வேர்ட்ஸ். நாம உண்மையில்லாதவர்களா இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் அப்படின்னு வாசிக்கிறோம். ஆனா நாம எப்படி இருக்கிறோம்? நம்ம வார்த்தையை காப்பாத்துறதுல உண்மையுள்ளவரா இருக்கணும். இன்னைக்கு கூட நான் வந்து ஒருத்தட்ட 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஒரு விவரம் வேணும் எனக்கு, நீங்க வந்து நாளைக்கு நைட்டு சொல்லுங்க அப்படின்னேன். அதுக்கடுத்து நாளை ஆயிடுச்சு, அதுக்கடுத்து நான் ஆகலை. நான் அவங்க அதுக்கடுத்து பேசினாங்க என்கிட்ட. நான் சொன்னேன், நான் அன்னைக்கு இந்த விவரங்கள் உங்ககிட்ட கேட்டேனே, நீங்க பேசுறேன்னு சொன்னீங்களே, பேசுறாங்க. ஐயோ சாரி பிரதர், அவங்ககிட்ட நான் அன்னைக்கு கொடுத்துட்டேனே அப்படின்னாங்க. கேட்டது நான் என்கிட்ட கொடுக்காம அங்கேயே கொடுத்தீங்கன்னு கேட்டேன். சரி, அவங்ககிட்ட கொடுத்துருந்தா என்கிட்ட கொடுத்தேன்னா சொல்லியிருக்கலாமேன்னு கேட்டேன். சாரி பிரதர். அதாவது ஒருத்தர் உலகத்தில் ஒருத்தர் சொன்னார், ஐ எம் நாட் அ லாரி டு கேரி யுவர் சாரி. அதாவது சாதாரணமா வந்து ஒரு எஸ்கேபிசம் அதுக்கு யூஸ் பண்ற வேர்டு வந்து சாரி. இந்த சின்ன பிள்ளைகள்லாம் வந்து ஏதாவது சண்டை போடுவாங்க, சாரி சொல்றாங்க, சாரி அப்படின்ட்டு அவன் கிட்டி அடிக்க போயிடும். அப்படின்னா என்னன்னாக்கா, அதெல்லாம் வந்து ஒரு பொறி மாதிரி, அந்த ஒரு சீப் ரேட்டட் வேர்டு சாரி அப்படின்ட்டு. ஏதாவது ஒரு தண்டனைக்கு தப்பித்துக் கொள்வதற்கு சாரி. நோ,
நம்ம அப்படி இருக்கவே கூடாது. நான் சொன்னேன் அவங்ககிட்ட, கிறிஸ்தவர்கள் மாத்திரம் இந்த உலகத்துல கொலை செய்யாம இருக்கிறது, திருடாம இருக்கிறது, விபச்சாரம் பண்ணாம இருக்கிறது, இப்படி பெரிய கற்பனைகளை நிறைவேற்றுறது கிறிஸ்தவர்கள் மாத்திரம் நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை. நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அவிசுவாசிகள் கூட நிறைய பேர் கொலை செய்யறது இல்லை, திருடுறது இல்லை, விபச்சாரம் பண்றது இல்லை, விக்கிர ஆராதனை பண்ணாதவங்க கூட இருக்கிறாங்க, சாத்திரம் பார்க்காதவங்க இருக்கிறாங்க, நல்ல நேரம் கேட்டாலும் பார்க்காத இருக்கிறாங்க. ஆண்டவர் சொன்னார்ல, நீங்க நேசிக்கிறவர்களையே நீங்க நேசித்தீங்கன்னா நீங்க விசேஷித்து செய்யறது என்னன்னாரு. நான் கேட்கிறேன், கிறிஸ்தவர்கள் என்பதற்கு என்ன அடையாளம்? ஒரு பில்டிங்க்கு அழகு நாட் இன் த ஃபவுண்டேஷன் ஒன்லி பட் இன் த சூப்பர் ஸ்ட்ரக்சர் ஆல்சோ. நீங்க பில்டிங் நல்லா ஸ்ட்ராங்கா கட்டிருக்கீங்க, ஆனா பாக்குறதுக்கு ஆக்வர்டா இருந்தா வெளியில யார் விரும்புவா? சோ அதே மாதிரிதான் சின்ன சின்ன விஷயங்கள்ல நீங்க சாலமோனுடைய உன்னத பாட்டுல இருக்கும், நம்முடைய தோட்டம் பூவும் பிஞ்சுமா இருக்கு, அதை கெடுக்கிறதான குள்ள நெறிகளையும் சிறு நெறிகளையும் பிடிங்கன்னு எழுதியிருக்கும் உன்னத பாட்டுல. அப்படின்னா என்ன? குள்ள நெறி சின்ன நெறின்னா சின்ன சின்ன விஷயங்கள் தான், ஸ்மால் ஸ்மால் திங்ஸ். அதுதான் ஃபேமிலி லைஃபையும் கெடுக்குது. சின்ன சின்ன விஷயங்களை நீங்க கேர்லெஸ்ஸா டீல் பண்றது, வார்த்தையில உண்மையா இருக்கிறது இல்ல, அப்புறம் மறைக்கிறது. கணவன் மனைவி காரியத்துல பாத்தீங்கன்னாக்கா பெரிய பாவம் இருக்காது, ஆனால் சின்ன விஷயமா இருக்கும், அதை ஓப்பனா சொல்றதுக்கு மனசு இல்லாம அதை மறைச்சிடுறது. அது வாங்கல் கொடுங்களா இருக்கட்டும், அல்லது ஏதாவது மற்றவங்ககிட்ட டீல் பண்ண விஷயமா இருக்கட்டும், கணவன் மனைவிட்டையும் மனைவி கணவன்கிட்டையும் மறைக்க வேண்டியது என்ன? பெற்றோர் பிள்ளைகள்கிட்டையும் பிள்ளைகள் பெற்றோர்கிட்டையும் மறைக்க வேண்டியது என்ன? சகோதரர்களுக்குள்ள சகோதரிகளுக்குள்ள மறைக்க வேண்டியது என்ன? அப்படின்னா என்ன அர்த்தம்? we are not ready to come into the light அப்படின்னா there is darkness. அப்ப இருள் இருக்குன்னு தானே அர்த்தம். சோ அதே மாதிரிதான் அருமையானவர்களே, இந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நாம் உண்மையுள்ளவர்களா இல்லைன்னு சொன்னா, நம்முடைய நம்மள தேவ பக்தி உள்ளவங்கன்னு சொல்றதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? உலகத்தாருக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? உலகத்துல உள்ளவங்களும் வாங்கல் கொடுக்கல உண்மையா இருக்கிறான், கொலை செய்யாம இருக்கிறான், திருடாம இருக்கிறான், பொய்ச்சாட்சி சொல்லாம இருக்கிறான். அதே நம்மளும் செஞ்சுக்கிட்டு நாங்க கிறிஸ்தவர்கள்னு சொன்னா என்ன வித்தியாசம் இருக்கு? வார்த்தை இல்ல, ஆமான்னா ஆமா, இல்லைன்னா இல்ல. செய்யறேன்னா செய்யன்னு சொல்லணும். எப்பாவது ஒரு சில நேரங்கள்ல முடியாம போயிடலாம். we are not perfect. பட் அட் த சேம் டைம் நம்முடைய வார்த்தையிலே கேஷுவலா எடுத்துக்கிறது. நான் சொல்லியிருக்கேன், மத்தேயு 21, 28 நினைக்கிறேன். 2 பிள்ளைகள் இருந்தாங்க ஒரு தகப்பனுக்கு. அந்த மூத்த அவனை பார்த்து சொல்லுவாரு, எப்பா நீ போ அந்த தோட்டத்துக்கு திராட்சை தோட்டத்துக்குன்னு சொன்னோன்னே, வருவான், நான் போக முடியாதுப்பா அப்படின்னு போயிடுவான். இன்னொருத்தர் நான் போறேன்ப்பா அப்படிம்பான். ஒருத்தன் போறேன்பா போக மாட்டான், ஒருத்தன் போக மாட்டேன்பா அப்புறம் போயிடுவான் மனம் திரும்பி. இல்ல யாரு தேவனுக்கு ஏற்புடையவன் அந்த அப்பாவுக்குனாக்கா, யார் மாட்டேன்னாலும் மறுபடியும் போய் செஞ்சான் பாத்தீங்களா, அவன் தானே நல்லவன். ஆனா யார முதல்ல நமக்கு பிடிக்கும்? ஒருத்தர் கூப்பிட்டு சொல்றான், நான் ரொம்ப பணிவா கண்டிப்பா செஞ்சிடறேன் பிரதர் அப்படின்னு சொன்னா, ஆனா அவங்க செய்யறதே இல்லை அப்படின்னா, ஆனா செய்ய மாட்டேன்னு சொன்னேன் உத்தமன். ஏன்னா அவன் கடைசி செஞ்சுட்டான்ல அது மாதிரி. அதே மாதிரி அந்த நல்ல குமாரன் கெட்ட குமாரன் சொல்றோமே, அந்த கதைகளோட பாத்தீங்கன்னா யாரு கெட்ட குமாரன்னாக்க மூத்தவன் தான் கடைசியில கெட்ட குமாரனா மாறிடுறான். வீட்டுக்கு வெளியே நிக்கிறான், வெளியே போனே உள்ள வந்துட்டான். இப்படிதான் அருமையானவர்களே, அநேக நேரங்கள்ல நம்ம தேவ பக்தி உள்ளவர் நம்ம சொல்றோம், ஆனா வார்த்தையில உண்மை இல்லை, நம்முடைய வார்த்தையை காப்பாத்துங்கிறதுல உண்மை இல்லை, செய்யறேன்னு செய்யறது இல்ல, வர்றேன்னு வர்றது இல்ல, இத்தனை மணிக்குன்னு சொல்லுவாங்க அதை செய்யறது இல்ல. நம்ம அநேக நேரங்கள்ல மத்தவங்களுக்காக ஜெபம் பண்றோங்கிற ஜெபம் பண்றது இல்ல, வாக்குறுதி பண்றோம் நம்ம செய்யறது இல்லை. ஆனா ஆண்டவர் அப்படி இல்லையே. அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நிறைவேற்ற உண்மையுள்ளவராகவும் இருக்கிறார், வல்லமையுள்ளவராகவும் இருக்கிறார். நம்மளால முடியாதுன்னா அதை நம்ம ப்ராமிஸ் பண்ணவே கூடாது. அநேக நேரங்கள்ல முடியாது கூட. ஒரு பிரதர் சொன்னாரு, பிள்ளை கல்யாணம் பண்றீங்களே பணத்துக்கு என்ன பண்ணுங்க, அதை பாத்துக்கலாம் பாருங்க, அதை சமாளிச்சுக்கலாம் பாருங்க. நான் சொன்னேன், இந்த மாதிரி இந்த கதையெல்லாம் விடாதீங்க, வாங்க உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்கு, கல்யாணத்துக்கு என்னென்ன செலவெல்லாம் வரும், அது நீங்க எப்படி சமாளிக்க போறீங்க? இல்ல பிரதர் அதை சமாளிச்சுக்கலாம், பாத்துக்கலாம், இந்த இந்த ஜோலியெல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது, வாங்க. ஏன்னா இப்படிதான் இன்னைக்கு நிறைய பேர் ஆகட்டும் பார்க்கலாம், ஆகட்டும் பார்க்கலாம், அதெல்லாம் பாத்துக்கலாம், அதெல்லாம் சமாளிச்சுக்கலாம். அந்த நேரத்துல போய் யார்ட்டையா கடன் வாங்குவீங்க, கேட்ட கடன் கிடைக்கலன்னா சரி. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அநேக நேரங்கள்ல இந்த 2 காரியம் நான் சொன்னது, அதாவது கிறிஸ்தவர்கள் அநேகம் பேர் நன்றி உள்ளவர்களாக இல்லை, ஆனால் தேவன் நன்றி உள்ளவராக இருக்கிறார். கிறிஸ்தவர்கள் அநேகம் பேர் தங்கள் வார்த்தையில் உண்மையுள்ளவர்களாக இல்லை. அவங்க சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க, கேஷுவலாவே. நான் எல்லாரையும் சொல்லல. ஆக அருமையானவர்களே, நாமும் இந்த காரியத்துல எப்படி இருக்கிறவங்க தியானிச்சுப்போம். தேவனுடைய விருப்பம் எல்லாம் தன்னுடைய குமாரன் எப்படி இந்த பூமியில இருந்தாரோ அவருடைய தெய்வீக சாயலை நாம் அடைய வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கம். நம்ம சிஎஃப்சியில் உள்ளவங்களுக்கு சகோதரர் அடிக்கடி நமக்கு சொல்றதும் கேள்விப்படுறது தான், நம்முடைய எண்ணமும் ஏக்கமெல்லாம் பரலோகம் கிடையாது. நம்முடைய தரிசனம் என்னன்னா, இந்த பூமியிலேயே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய திவ்ய சுவாபத்தை பெற வேண்டும். We must become
லைக் தி சன், குமாரனை போல. அதுதான் நம்ம ரோமர் 8:29 வாசிக்கிறோம். அவர் நம்ம அழைத்த தேவன் எதுக்கு அழைச்சிருக்காருன்னா தன்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு அழைத்திருக்கிறார். அதுதான் இப்போ 1 பேதுரு வாட்சோம், நம்ம 2 பேதுரு 1:4 வாட்சோம். நம்ம அவருடைய திவ்ய சாயலை பெற வேண்டும் என்பதே தேவனுடைய நோக்கமா இருக்கு. எனவே நம்ம சில விஷயங்கள்ல அதிகமான கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்படாதவங்க கூட அந்த நன்மை செய்யறதுல, இரக்கம் பண்றது இருக்கிறதுல எல்லாம் தேடி வர்றாங்க. ஆனா நாம இந்த சூப்பர் ஸ்ட்ரக்சர் சொல்றது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம கோட்டை விடுறதுனால நாம சாட்சி இழந்து தேவனுடைய நாமத்துக்கு மகிமை குறிச்சல் கொண்டு வரலாம் இருக்கிறோம். சரி, நம்ம ஒரு என்கரேஜ் பண்ணுவோம். குறைவுகளை நிறைவாக்குற தேவன் கிறிஸ்து இயேசுக்கு நம்ம எல்லாருடைய குறைவுகளையும் நிறைவாக்குவராக. இரக்கமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, துதிக்கிறோம், சுத்தரிக்கிறோம். நீர் பரிசுத்தரா இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தரா இருக்க. ஆண்டவரே, நீர் இரக்கமும் மனதுருக்கம் உள்ளவரா இருக்கிறது போல நாங்களும் இரக்கமும் மனதுருக்கமா இருக்க. நீர் நன்றி உள்ளவளா இருக்கிறது போல நாங்களும் நன்றி உள்ளவளா இருக்க. ஆண்டவரே, நீர் வாக்கு மாறாதவரா இருக்கிறது போல நாங்களும் வாக்கு மாறாதவர்களா இருக்க உதவி செய்யுங்கப்பா. ஒரு நாள் ஆண்டவரே, உங்களுடைய திவ்ய சாயலாக மாறிவிட எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நிறைவாக்க வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் முற்றிலும் தேரவில்லை என்று நாங்கள் சொல்ல முடியாது ஆண்டவர். எத்தனையோ காரியங்கள் உங்களுடைய இறக்கத்தினால் நாங்கள் தேடி வந்திருக்கிறோம். இன்னும் குறைவா இருக்கிறவர்களையும் நாங்கள் தேடிவிட எங்களுக்கு உதவி செய்யுங்க. முழுக்க முழுக்க உங்களுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நாங்கள் மாறிவிட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நன்மை செய்கிறவர்களாய் சுற்றி தெரிய உதவி செய்யுங்க. மற்றவங்களுடைய கஷ்டங்கள்ல, துக்கங்கள்ல நாங்கள் ஆறுதல் படுத்துகிறவர்களா இருக்க, உற்சாகப்படுத்துகிறவர்களா இருக்க, அவங்களுடைய மன பாரங்களை பகிர்ந்து கொள்கிறவர்களா இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு நாமத்திற்கு ஆமென்.